ஹே கைஸ், நம்மளோட யூடியூப் சேனலுக்கு ஒரு விசிட்டிங் கார்டு ரெடி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா இருந்துச்சு. ஸோ இதுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் பெஸ்ட் விசிட்டிங் கார்டு டிசைனிங் அண்ட் பிரிண்டிங் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்மை ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தப்போ நிறைய பேர் வந்து இந்த Eprintonன்றதை ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சரி, நம்ம ரிவ்யூஸ் செக் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் டயலில் சர்ச் பண்ணுறப்போ 4.7 ரேட்டிங்ஸ் இருந்துச்சு. எல்லாருமே நல்ல ஒரு ரிவ்யூஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இவங்க கிட்ட என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா டிசைனிங் ஒர்க் 135 + 18% ஜிஎஸ்டியில் பண்ணி தராங்க. இதுவே நீங்கள் வெளியில் மார்க்கெட்டில் பண்ணீங்க அப்படின்னா 300லேருந்து 400 வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க. பிளஸ் லோயஸ்ட் பிரைஸ்ல 1000 பிசினஸ் கார்ட்ஸ் வெறும் 371 + 18% ஜிஎஸ்டியோட பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ மார்க்கெட்ல இந்த ஒரு பிரைஸ் ரேஞ்சுக்கு இவ்வளவு குவான்டிட்டியில யாரும் பண்ணி கொடுக்கறது கிடையாது. பிளஸ் உங்களுக்கு நல்ல ஒரு கஸ்டமர் சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ நீங்க பிரிண்டிங் பண்றதுக்கு டிசைனிங் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேற இடத்துக்கு அலைய தேவையில்ல. உட்கார்ந்த இடத்துல வீட்டில் உட்கார்ந்த இடத்துல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா இவங்கள்ட்ட வாட்ஸ்அப் மூலியமாவே நீங்க கம்யூனிகேட் பண்ணி பிரிண்டிங் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள ஃப்ரீ டோர் டெலிவரியும் பண்றாங்க. ஸோ டெலிவரி சார்ஜுக்குன்னு சொல்லி தனி அமௌண்ட் பே பண்ண தேவையில்லை. இவங்க பண்ணக்கூடிய எல்லா சர்வீசஸையுமே வீடியோல டீடைலா பார்க்கலாம். அண்ட் இவங்க பண்ணக்கூடிய ஒரு மெயின் ஸ்பெஷாலிட்டி என்னன்னா டிசைனிங் ஒர்க்கும் பண்றாங்க, பிரிண்டிங் ஒர்க்கும் பண்றாங்க. இப்போ நமக்கு டிசைனிங் மட்டும் பண்ணணும் அப்படின்னா நம்ம கேட்கக்கூடிய டிசைன்ல நம்ம எடுக்கக்கூடிய பேக்கேஜை பொறுத்து ஏகப்பட்ட டிசைன்ஸ் நமக்கு பண்ணி காட்டுவாங்க. ஸோ இதுல எதுவும் சேஞ்சஸ் இருக்கு, எதுவும் ரிவைசஸ் இருக்கு அப்படின்னா ஸோ நமக்காண்டி ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி அந்த குரூப் மூலியமா கம்யூனிகேட் பண்ணி நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டிசைனை நம்ம வெளியில கொடுத்து கூட பிரிண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா Eprinton ஸோ இவங்ககிட்டே கூட நீங்க பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு எந்த டிசைனர் டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வெப்சைட்லேயே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பெஸ்ட் ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கக்கூடியவங்க அண்ட் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடியவங்க ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வெப்சைட்ல நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கார்டு டிசைனிங் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா சிங்கிள் சைடுக்கு பேசிக்கு 135 ஆகும். ஸோ ஸ்டாண்டர்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 264, ப்ரீமியம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 396. ஸோ இது வந்து சிங்கிள் சைடுக்கு மட்டும்தான். இதுவே நீங்கள் டபுள் சைடு ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா 270 ஆகும். ஸ்டாண்டர்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 528, ப்ரீமியம்க்கு வந்து 792. பேசிக், ஸ்டாண்டர்ட், ப்ரீமியம் இது மூணுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு கேட்டிங்கன்னா பேசிக்ல 2 சாம்பிள் டிசைன்ஸ் கொடுப்பாங்க, 3 ரிவைசஸ் கொடுப்பாங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் எடுத்தீங்கன்னா 3 சாம்பிள் டிசைன்ஸும் 5 ரிவைசஸும் கொடுப்பாங்க. இதுவே நீங்கள் ப்ரீமியம் எடுத்தீங்கன்னா 5 சாம்பிள் டிசைன்ஸும் 8 ரிவைசஸும் கொடுப்பாங்க. ஸோ டெலிவரி டைம் பார்த்தீங்கன்னா 1 to 3 days கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ண டிசைனை உங்களுக்கு மெயில் பண்ணுவாங்க. அந்த டிசைனில் என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கான ஃபுல் டீடைல்ஸையுமே அந்த மெயில் அட்டாச் பண்ணி ஷேர் பண்ணுவாங்க. அதை நீங்கள் வெளியில் கொடுத்து பிரிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை இவங்ககிட்ட பிரிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் டிசைனிங்க்கு நான் டபுள் சைடில் பேசிக் பிளான் சூஸ் பண்ணியிருந்தேன். 270 போட்டிருந்தாங்க. ப்ளஸ் அதோட ஜிஎஸ்டி 18% வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஜிஎஸ்டியோட சேர்த்து டோட்டல் 318. பேமெண்ட் பண்ணதுக்கு பிறகு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் நம்ம விசிட்டிங் கார்டில் என்னென்ன டீட்டெயில்ஸ் போடணும் அப்படின்றத மட்டும்தான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் எனக்கு பிடிச்சிருக்க ஃபாண்ட்ஸையுமே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணி இந்த ஃபாண்ட் ஓகேவான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு பிடிச்சிருக்கக்கூடிய ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணதுக்கு பிறகு எல்லாத்தையும் ஃபைனல் பண்ணி ஓகே பண்ண டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா மெயில் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் அவங்க என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதற்கான ஃபுல் டீடைல்ஸுமே இதில் அட்டாச் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் வெளியில் கொடுத்து பிரிண்ட் பண்ணுறப்போ அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவங்க கிட்டே பிரிண்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப சீப்பான ப்ரைஸில் உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ இதில் நான் செலக்ட் பண்ண கார்டு பார்த்தீங்கன்னா மேட் கார்டு செலக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த கார்டுக்கு வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருந்தது வந்து டபுள் சைடு டிசைனிங் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த டபுள் சைடுக்கு 1000 கார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 614 போட்டுருந்துச்சு. ப்ளஸ் ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா 18% போட்டிருந்தாங்க. ஸோ ஜிஎஸ்டியோட சேர்த்து டோட்டல் 714 வந்துருந்துச்சு. ஸோ இதுவே நீங்கள் ஜிஎஸ்டி நம்பர் வச்சிருக்கீங்கன்னா ஜிஎஸ்டி நம்பர் என்ட்ரு பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் என்ட்ரு பண்ணிட்டு உங்களுடைய ஜிஎஸ்டி கிரெடிட் எடுத்துக்கலாம் அந்த அமௌண்ட்டை. ஸோ ஜிஎஸ்டி வச்சிருக்கக்கூடிய எல்லாருக்கும் இது தெரியும். ஜிஎஸ்டி நம்பர் இருந்துச்சுன்னா ஜிஎஸ்டி நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்னுடைய மொபைல் நம்பர், அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி பேமெண்ட் பண்ணதற்கு பிறகு ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல் ஆனதை வெப்சைட்லேயே ஷோ பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் மெயில் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ என்னோட விசிட்டிங் கார்டோட ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆயிருச்சு. டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா March 14 போட்டிருக்காங்க. ஸோ என்னோட யூடியூப் சேனல் பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்காண்டி எனக்கு ஒரு பிஸ்னஸ் கார்டு ரெடி பண்ணியிருந்தேன். இதே போல் உங்களுடைய பிஸ்னஸையும் டெவலப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே Eprinton கான்டாக்ட் பண்ணி ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் விசிட்டிங் கார்டு ரெடி பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுடைய பிஸ்னஸையும் டெவலப் பண்ணுறதுக்கு உடனே Eprintonல விசிட்டிங் கார்டு புக் பண்ணுங்க. ஸோ புக் பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் அவங்க பண்ணக்கூடிய மோர் சர்வீசஸ்க்கான PDF எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லேயே அட்டாச் பண்ணியிருக்கேன். எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் விசிட்டிங் கார்டு நமக்கு டெலிவரி ஆனணும். ஸோ அதற்கான வீடியோ ஃபுட்டேஜையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிவ்யூவோட நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறோம். மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஆல்ன்ற ஆப்ஷனை பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல் அப்டேட் பண்ணக்கூடிய அனைத்து அப்டேட்ஸையும் எப்போதுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். டாடா, பை பை.